தமிழ்நாட்டில் SIRக்கு பிறகான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு மொத்தம் 5,67 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டில் தமிழ்நாட்டில் 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெயர்களை சேர்ப்பது மற்றும் திருத்தங்களுக்கான பணிகள் நடைபெற்ற நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். இறந்தவர்கள், நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பெயர்கள் இருந்தவர்கள் என மொத்தம் 74,07,207 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,43,00,000 பேர் இருந்த நிலையில் புதிதாக 23,30,624 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 5,67,07,380 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர். பெண்கள் 2,89,00,000 பேரும், ஆண்கள் 2,77,00,000 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,617 பேரும் இருக்கின்றனர். 18 முதல் 19 வயதுடைய முதல் முறை வாக்காளர்கள் 12.51 லட்சம் பேர் உள்ளனர். 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 3,99,000 பேர் இருக்கின்றனர். 16 சட்டமன்ற தொகுதிகள் உடைய சென்னை மாவட்டத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்தில் இருந்து 28 லட்சமாக சரிந்துள்ளது. 4,28,772 பேருடன் ஆவடி தொகுதி 2ஆம் இடத்தில் உள்ளது. வெறும் 1,16,000 வாக்காளர்களுடன் பட்டியலின் கடைசி இடத்தில் சென்னை மாவட்டத்தில் உள்ள துறைமுகம் தொகுதி உள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இப்போ கூட நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்துக்கலாம். இப்போ கூட நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உண்டு. செகண்ட் அப்பீல் நீங்கள் சிஇஓக்கு கூட எழுதலாம். வாக்காளர் பட்டியலினை election.tn.gov.in எனும் வலைத்தளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என அர்ச்சனா பட்நாயக் கூறினார். தேர்தல் தொடர்பான தகவல்களை மாவட்ட தொடர்பு மையங்களான 1950 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு அறியலாம் எனவும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்று நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கின. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியா கூட்டணி மெல்ல சிதற தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சிறந்த தலைவர் என்று காங்கிரசின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் நெருப்பை பற்ற வைத்தார். இதற்கு உத்தவ் தாக்கரே உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குரல்கள் எழும்பின. இந்நிலையில் சென்னை கிண்டியில் நியூஸ் 18 குழுமம் சார்பில் நடைபெற்ற டவுன் ஹால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க ராகுல் காந்திக்கு பதிலாக மு.க. ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கம் கொடுத்தார். நம்ம கட்சியுடைய கொள்கை மதச்சார்பின்மை மற்றும் சோசியலிசம். அதுதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கட்சி இன்னி தேதியில மதச்சார்பின்மையில எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறது. ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், only a secular India can survive.
அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா, and in India that is not secular perhaps does not deserve to survive. நான் சவாலிட்டிருக்கேன், மகானுடைய வாயில தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போதும் தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். எங்களுடைய தலைவர் எவ்வளவு தீவிரமா ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்றாதுங்கிறதுக்கு இது எங்களுடைய கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். இந்நிலையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒருத்தர, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். மத்தியில் பலம் வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைந்து எதிர்க்கும் வகையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது மேலும் அதிகரித்துள்ளது. வேலூர் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் கரூர் விஷயத்தில் தன் மீது முதல்வர் பழி போடுவதாக விஜய் குற்றம் சாட்டினார். தாவேக மீது அவதூறு பரப்புவதாக ஆவேசத்துடன் பேசி கண்கலங்கினார். வேலூர் அகரம் சேரியில் நிர்வாகிகள் சந்திப்பில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்றார். அண்மையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த சூழலில் திமுக கூட்டணி கல்லாப்பெட்டி கூட்டணி என கடுமையாக விமர்சித்தார். அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். கரூர் சம்பவத்திற்கு தன் மீது முதலமைச்சர் பழி போடுவதாக விஜய் குற்றம் சாட்டினார். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? வரும் தேர்தலில் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் இடையேதான் போட்டி என முதலமைச்சர் பேசி வரும் சூழலில் அது குறித்து விஜய் விமர்சித்தார். அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையே சார். இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். விஜய் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை என தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் சூழலில் அதற்கும் பதிலளித்தார். நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை சந்திக்கணும் அப்படின்றதான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனா அந்த சிச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தாவேகா மீது அவதூறு பரப்புவதாக ஆவேசத்துடன் பேசிய விஜய் கண்கலங்கினார். இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். தனது வாகனத்தின் பின்னால் தொண்டர்கள் வர வேண்டாம் என விஜய் அறிவுறுத்தினார். நான் திருப்பி இங்கிருந்து 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்கில் வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பள்ளி பாடத்திட்டத்தில் அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும், பெண்கள் பாதுகாப்பே முதல் இலக்கு என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் விஜய் அளித்தார். விஜயின் பரப்புரையில் முதல் முறையாக நேற்றைய கூட்டத்தில் பந்தல் அமைக்கப்பட்டு நாற்காலிகள் போடப்பட்டு நடைபெற்றது.
ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இருந்த 164 ரயில் சேவைகள் 115 குறைக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10, 11 ஆகிய நடைமேடைகளில் சீரமைப்பு மற்றும் நடை மேம்பால பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் 204 ரயில் சேவைகள் 164 குறைக்கப்பட்ட நிலையில் மேலும் ரயில் சேவை குறைப்பு உள்ளிட்ட மாற்றங்கள் இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி அமலில் இருக்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி எழும்பூர், பரங்கிமலை, கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மார்க்கத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 26 கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் எழும்பூரிலிருந்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு நோக்கி செல்லும் போது சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் நிற்காது எனவும், மறுமார்க்கத்தில் எழும்பூர் வரும்போது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டில் நிற்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் திருமால்பூர், அரக்கோணம் மற்றும் சென்னை கடற்கரை அரக்கோணம் இடையே இயக்கப்படும் விரைவு மின்சார ரயில், செங்கல்பட்டு, எழும்பூர் இடையேயான பகுதி விரைவு மின்சார ரயில் ஆகியவை பரங்கிமலையில் நின்று செல்லும். அதேபோல கும்மிடிப்பூண்டி, தாம்பரம் மார்க்கத்தில் வார நாள்களில் இயக்கப்படும் ரயில்கள் செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையே பீக் ஹவர்ஸ் இல்லாமல் சாதாரண நேரத்தில் இயக்கப்படும் ஏசி மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏசி மின்சார ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து நிலவுவதாகவும், இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை மையம், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. 25ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் மகளிருக்கான திட்டங்களை இல்லந்தோறும் எடுத்துக்கூற திமுக மகளிர் படை மாநிலம் முழுவதும் களமிறங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், 5000 ரூபாய் உரிமைத் தொகையை கொச்சைப்படுத்தியவர்கள் பூமாராங் ஆனதால் தற்பொழுது உரிமை கொண்டாடுவதாக கூறியுள்ளார். அதிமுகவின் அழுத்தமே 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு உரிமைத் தொகை வழங்க காரணம் என்ற அரிய கண்டுபிடிப்பை எடப்பாடி பழனிசாமி உதிர்த்திருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இபிஎஸ் அழுத்தம் காரணமல்ல, அவரின் டெல்லி ஓனர் தேர்தலை காரணம் காட்டி உரிமைத் தொகையை தடுத்து நிறுத்துவார்கள் என்ற சூழ்ச்சிதான் காரணம் என விளக்கமளித்துள்ளார். உரிமைத் தொகை திட்டத்தை இபிஎஸ் உரிமை கொண்டாடுவதில் இருந்தே திராவிட மாடல் சத்தமே இல்லாமல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவரது உறக்கத்தை கெடுத்து இப்படி புலம்பும் அளவுக்கு பெரிய ஹிட் அடித்துள்ளதை புரிந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை என்பதை மக்கள் அறிவார்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விடியல் பயணம், புதுமை பெண் உரிமைத் தொகை என திராவிட மாடல் அரசின் மகளிருக்கான திட்டங்களை இல்லந்தோறும் எடுத்துக் கூற திமுக மகளிர் படை மாநிலம் முழுவதும் களமிறங்கிவிட்டதாக கூறியுள்ளார். திமுக மகளிர் பவர் என்ஜினுக்கு முன் அதிமுகவின் டப்பா என்ஜின் தாக்குப்பிடிக்காது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதிமுகவின் திட்டங்கள் மற்றும் அதன் பலன்கள் மீது திமுக அரசு சவாரி செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, அனைத்து மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை தருவதாக 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் வரை இத்திட்டத்தை செயல்படுத்தாததை அதிமுக சுட்டிக்காட்டிய பிறகே அரைகுறையாக செயல்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். நடைமுறையில் இருக்கும் திட்டங்களை தேர்தல் ஆணைய நடத்தை விதிகள் கட்டுப்படுத்த முடியாது என்ற அடிப்படை விதிகள் தெரிந்தும் உண்மைக்கு நெருக்கமற்ற கான்ஸ்பிரசி தியரிகளை மட்டுமே வைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூச்சாண்டி அரசியல் செய்வதாகவும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். மேலும் தகுதி இல்லை என ஏறத்தாழ 1 கோடி பெண்களுக்கு உரிமைத் தொகை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் திட்டங்களை திமுக அரசு காப்பி பேஸ்ட் செய்வது, ஸ்டிக்கர் ஒட்டுவதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி,
அதிமுகவின் திட்டங்கள் மற்றும் அதன் பலன்கள் மீது திமுக அரசு சவாரி செய்வதாக தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் பரப்புரைக்கு செல்லும் திமுகவின் மகளிர் படை திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என கூறி பரப்புரை செய்யுமா என வினவியுள்ள இபிஎஸ், திமுக என்னும் ஓடாத ஓட்ட எஞ்சினை மக்கள் விரட்டியடிக்கப் போவதுதான் இந்த தேர்தலின் ஒரே நரேட்டிவ் என கூறியுள்ளார். திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாகவும் முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். கொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். But we are waiting for the results. இதனிடையே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை சென்னை சிஐடி காலனியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் உடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிறந்தகை ஆகியோர் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிரீஷ் உடங்கர் ஆட்சி அதிகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். Other things, Rajya Sabha and the local body, all those issues they have discussed positively. Only on the seat sharing, it remains inconclusive. Only about seat sharing, no power sharing about that everything, but seat sharing we have to first conclude. So only that is pending now. How many of seats are Congress are requesting this time in alliance, sir? We have already discussed. விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கிரீஷ் உடங்கர் கூறினார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லகண்ணுவுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முதுபெரும் அரசியல்வாதியுமான நல்லகண்ணு கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் மூச்சு திணறல் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவரது உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நல்லகண்ணுவின் உடல்நிலை குறித்து அறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மருத்துவர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் தற்போதைய உடல் தகுதியையும் கேட்டறிந்த முதலமைச்சர் தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர் வீரபாண்டியன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். தற்போதுள்ள சூழலில் அவரது உடல் பின்னடைவை கண்டிக்கிறது. மருத்துவர்கள் போராடுகிறார்கள், ஆனாலும் பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக போராடியவர் இப்பொழுது இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறார். நல்லகண்ணு கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதியன்று தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 31,592 கோடி ரூபாய் முதலீட்டில் 46 புதிய திட்டங்களுக்கு ஊக்க சலுகை வழங்க தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் மாநிலம் முழுவதும் 46 புதிய மற்றும் விரிவாக்க முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதனால் புதிய தொழிற்சாலைகள் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் அமையாமல் தமிழகம் முழுவதும் பரவலாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், தேனி, திண்டுக்கல், கரூர், திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. போயிங் நிறுவனத்தின் மேம்பட்ட வான்வெளி ஆராய்ச்சி உள்ளிட்ட திட்டங்களுக்கு இந்த முதலீடுகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செமிகண்டக்டர், மின்னணுவியல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப துறைகளை சார்ந்த முன்னணி நிறுவனங்களும் இடம் பிடித்துள்ளன. இதன் மூலம் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 61,521 நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கி தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்விற்கு ஜனவரி 3ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. முதலில் ஜனவரி 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டு பின்னர் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. பிப்ரவரி 7ஆம் தேதியுடன் கட்டணம் செலுத்தும் வசதியும் பிப்ரவரி 11ஆம் தேதியுடன் திருத்தங்கள் மேற்கொள்ளும் காலமும் நிறைவடைந்தன. விண்ணப்ப காலம் முடிவடைந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் தனிப்பட்ட காரணங்களால் இன்னும் பல மாணவர்கள் விண்ணப்பிக்கவில்லை என தேசிய தேர்வு முகமைக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் வந்தன. அதை ஏற்று தகுதியுள்ள மாணவர்கள் வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு 11:50 மணி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தவும் பிப்ரவரி 26ஆம் தேதி நள்ளிரவு வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பதிவு செய்துள்ள மாணவர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் ஏதேனும் விடுபட்டு இருந்தால் அதையும் இந்த காலகட்டத்திற்குள் நிறைவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். திட்டமிட்டபடி CUET UG தேர்வுகள் வரும் மே 11 முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அழுத்தங்களை
சமாளிப்பதில் கிரிக்கெட் வீரர் தோனியின் பாணியை கடைபிடிப்பதாக இசையமைப்பாளர் அனிருத் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்திற்கு இசையமைப்பது குறித்து பகிர்ந்து கொண்டார். That pressure doesn't actually hit us. That is there. Deep inside me, it is there, because when you come up with something, the next time you have to do even better. Deep inside me, it's there. But end of the day, I think like Dhoni sir says, we just follow the process. So that's the only way we go about it. செயற்கை நுண்ணறிவால் இசைத்துறைக்கு பாதகம் ஏற்படுமா என்றும் அவர் விளக்கினார். You need to give your creative input, in the sense, if I want Malaysia Vasudevan sir's voice, somebody has to sing just like him for that to happen. So you need that little bit, you need that, you need to input that whatever you need exactly for them to, for it to work. But I think, sir, moving forward, that's the future, sir. ஹீரோ மற்றும் இயக்குநர்களுடனான நல்ல நட்புறவு நகைச்சுவையான ப்ரோமோக்களை உருவாக்க வழிவகுப்பதாகவும் அனிருத் தெரிவித்தார். சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சத்தத்துடன் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான செம்பராம்பட்டு, பூட்டை, நெடுமானூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திடீரென நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி சாலைகளில் திரண்டனர். இதனால் அப்பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஒரே நிமிஷம் அந்த செவுரு அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி, சரியான சவுண்டுன்னா அப்படியே ஒரு கிணத்துல வெட்டி வைக்கிற மாதிரி சரியான சவுண்டு வந்து கோயில் இருந்தவங்க, வீட்டில் இருந்தவங்க எல்லாம் வெளியே விட்டு வந்து பார்த்தா எதுவுமே காணோம், ஒன்றும் இல்லை. அந்த டைமுக்கு அப்படியே போய் கை வச்சுட்டு இப்படி படுத்துனேன், அப்படியே செவர சார மாதிரி சவுண்டு இடி வீர மாதிரி கேட்டுச்சு. அதேபோல கல்வராயன் மலை அடிவார பகுதிகளான பலப்பட்டு, மோட்டம்பட்டி, மூலக்காடு உள்ளிட்ட கிராமங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நில அதிர்வுக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மீண்டும் நில அதிர்வு ஏற்படுமோ என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மயானக்கொள்ளை திருவிழாவில் வேண்டுதல் நிறைவேறிய தம்பதிகள் தங்களது குழந்தைகளை சூறை விடுதல் எனும் வினோதமான நேர்த்திக்கடன் நடைபெற்றது. காட்டுநெமிலி கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது. 8 நாட்களாக நடைபெற்ற விழாவில் உச்ச நிகழ்ச்சியான நேற்று மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க அம்மனின் வீதி உலா நடைபெற்றது. காளியம்மன், பாவாடை ராயன், பிடாரியம்மன் போன்ற சாமி வேடமிட்ட பக்தர்கள் ஆக்ரோஷமாக ஆடியவாறு இடுகாட்டை வந்தடைந்தனர். ஏராளமான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி வழிபட்டனர். கடந்த ஆண்டு குழந்தைக்காக வேண்டிய தம்பதிகள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதால் குழந்தையை சூறை விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் முன்னோர்களில் நினைவிடத்தில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு வழிபட்டனர். ஜார்க்கண்டில் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். ராஞ்சி விமான நிலையத்திலிருந்து டெல்லி நோக்கி நேற்று இரவு 7:10 மணி அளவில் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் சிறிது நேரத்தில் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பை இழந்தது. தேடுதல் பணிகளுக்கு பிறகு சத்ரா மாவட்டத்தின் கர்மதந்த் கிராமத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது தெரியவந்தது. விமானத்தில் ஒரு நோயாளி, மருத்துவர்கள் மற்றும் விமான பணியாளர்கள் என மொத்தம் 7 பேர் பயணித்தனர். அவர்கள் அனைவரும் இறந்துவிட்ட நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நடந்ததா அல்லது மோசமான வானிலை காரணமா என அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சபரிமலை தங்க மோசடி வழக்கில் தங்கத்தை தானமாக வழங்கிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியிடம் வாக்குமூலம் பதிவு செய்த ஊழல் தடுப்புத்துறை நடிகர் மோகன்லாலிடமும் வாக்குமூலம் பெற திட்டமிட்டுள்ளது. கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொடிமர புதுப்பித்தலின் போது தங்கம் மற்றும் பணம் கையாடல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதில் நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி, நடிகர்கள் மோகன்லால், ரஞ்சி பணிக்கர் உள்பட 27 பேர் கொடிமரத்திற்கு காணிக்கையாக தங்கம் கொடுத்தது தெரியவந்தது. ஆனால் இவர்களிடமிருந்து எவ்வளவு தங்கம் பெறப்பட்டது என்பது குறித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டிடம் எந்த ஆவணங்களும் இல்லை. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணையை தொடங்கிய ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் நன்கொடையாக தங்கம் கொடுத்தவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டனர். அதன்படி தங்கத்தை தானமாக வழங்கிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியிடம் விசாரணை நடத்திய ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடிகர் மோகன்லால் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.
லண்டனில் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் கடைகட்டிய காட்சிகள் தான் இவை. லண்டனின் மத்திய பகுதியில் சீன புத்தாண்டை ஒட்டி அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்வுகள் கோலாகலமாக நடைபெற்றன. மேளதாளங்கள் முழங்க டிராகன் ஊர்வலம், நடனம் என புத்தாண்டு கொண்டாட்டம் கடைகட்டியது. கார்ட்டூன் கதாபாத்திரங்கள், ஊர்வலம் என மத்திய லண்டனில் வசிக்கும் சீன மக்கள் தங்களது புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். Os ganchos, além da glória deles, saíram do terreiro. பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெற்று வந்த கார்னிவல் திருவிழாவின் நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெற்ற அணிவகுப்பின் சில காட்சிகள் இவை. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ரியோ கார்னிவல் திருவிழாவில் பிரேசில் நாட்டிற்கே உரிய சம்பா நடனங்களும் அணிவகுப்புகளும் இடம்பெறுவது வழக்கம். இதில் சம்பா நடனத்தை பயிற்றுவிக்கும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்பார்கள். அந்த வகையில் நடைபெற்று வந்த கார்னிவல் நிறைவு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் அணிவகுப்பில் முதல் 6 இடங்களை பெற்ற சம்பா பயிற்சி பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் வண்ண வண்ண உடைகளில் வலம் வந்தனர். பிரேசிலின் பழங்குடியினர் அணிவது போன்ற பாரம்பரிய உடைகளை அணிந்து வித்தியாசமான இசைக்கு வண்ணமிகு ஒளிவிளக்கு வெள்ளத்தில் உடலை வளைத்து நெளிந்து ஆடினர். Todos os terreiros que participam do Bem-Ver, que é o maior candomblé de... E aí o mistério das águas, mistério do... மொத்தம் 12 சம்பா பள்ளிகள் பங்கேற்ற இந்த அணிவகுப்பில் விராடுபூரா பள்ளி 4வது ஆண்டாக வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு முன்பு 1997, 2020 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் வெற்றி பெற்றிருந்த விராடுபூரா மீண்டும் வாகை சூடியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றில் ஜிம்பாப்வேயை மேற்கிந்திய தீவுகள் அணி 107 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே பந்து வீசிய நிலையில் மேற்கிந்திய வீரர்கள் அதிரடியாக ரன்களை குவித்தனர். குறிப்பாக 7 சிக்சர்களை பறக்கவிட்டு ஹெட்மேயர் 34 பந்துகளில் 85 ரன்களை குவித்தார். பவல் 59 ரன்களும் ரூதர்ஃபோர்ட் 31 ரன்களும் எடுத்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய ஜிம்பாப்வே 17.4 ஓவர்களில் 147 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணியின் இவான்ஸ் அதிகபட்சமாக 43 ரன்களை எடுத்தார். மேற்கிந்திய தீவுகளின் புடாகேஷ் மோட்டி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 85 ரன்களை குவித்த ஹெட்மேயர் ஆட்டநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இலங்கையின் பல்லேகலேவில் இன்று நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து இங்கிலாந்து விளையாடுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 2வது நாளாக உயர்ந்து நகை வாங்குவோரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 180 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,835 ரூபாய்க்கும், சவரன் 1,440 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,18,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க அதிபரின் வரி விதிப்புக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இருப்பினும் நீதிமன்ற உத்தரவை பொருட்படுத்தாத ட்ரம்ப் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு கூடுதலாக 15% வரி விதிப்பை அமல்படுத்தினார். ட்ரம்ப் மற்றும் உச்சநீதிமன்றம் இடையே நிலவும் பனிப்போரால் அமெரிக்க பங்குச் சந்தையில் நிலையற்ற சூழல் நிலவுவதால் முதலீட்டாளர்கள் கவனம் மீண்டும் தங்கத்தை நோக்கி திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கும், 1 கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தாவேக்கு 30% மேலான வாக்குகள் பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தாவேக்காவை கண்டு திமுக அச்சப்படுவதாக கூறினார். They started with 2%. Then some said they will not cross double digit. Now they say it's 15%. Even in my conservative assessment, we have crossed 30%. This is not something I am boasting, I am overconfident. This is the reality which I am seeing because I am also traveling. How many seats? We will comfortably form the government. We have this people's support. ஜனநாயகன் குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அது சொல்லுவோம். Even I am eagerly waiting. What is there in the movie that is not getting released? People are afraid of. People are both the ruling establishments. They are afraid of TVK and our leader. They are trying to stop our either by virtually and real people's connect. They are trying to prevent. தாவேக்காவை தேமுதிகவுடன் ஒப்பிட முடியாது என்று கூறிய அருண்ராஜ், தேமுதிக என்ற பெயரிலேயே கொள்கை முரண்பாடு இருப்பதாகவும், ஆனால் தாவேக்கா தெளிவான கொள்கைகளை கொண்டிருப்பதாக கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் பல விஐபி தொகுதிகளில் ஏராளமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர்.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் 83,402 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு முன்பு 2,90,653 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். தற்பொழுது இந்த எண்ணிக்கை 2,07,251 குறைந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட எடப்பாடி தொகுதியில் 19,668 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இது மொத்தமாக 6.7%. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஒட்டுமொத்தமாக 76,201 பேர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை. சபாநாயகர் அப்பாவுவின் தொகுதியான ராதாபுரத்தில் 29,235 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். நேற்று வெளியிடப்பட்ட இறுதிப் பட்டியலில் 2,44,480 பேர்களின் பெயர்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்ட போடிநாயக்கனூர் தொகுதியில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின் 24,386 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மூத்த அமைச்சர் துரைமுருகனின் காட்பாடி தொகுதியில் 25,608 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு முன்பு 2,51,417 வாக்காளர்கள் இருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 2,25,809 குறைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 61,895 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதிப் பட்டியலில் 2,87,442 வாக்காளர்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. பாஜகவின் மகளிர் அணி தேசிய தலைவரான வானதி சீனிவாசன் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியில் 59,039 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இறுதி வாக்காளர் பட்டியலில் 3,75,921 பேர் இடம்பெற்றுள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருநெல்வேலியில் 32,284 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிந்தனை செல்வன் போட்டியிட்ட காட்டுமன்னார் கோவிலில் 33,364 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் களம் கண்டு வெற்றி பெற்ற பன்ருட்டியில் மொத்தமாக 15,940 பேர்களின் பெயர்கள் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கரூர் தொகுதியில் மொத்தம் 14,264 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு களம் கண்டு வெற்றி பெற்ற திருச்சி மேற்கு தொகுதியில் 42,225 பேரின் பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். திருவள்ளுவர் வெள்ளி விழா வளைவு, புத்தளம் கல்லடி உலை பகுதியில் முதல்வர் படிப்பகம் மற்றும் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள பூங்காவில் குமரி கோமேதகம் பொன்னப்ப நாடார் சிலை ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நாகர்கோவில் கண்காடியா பள்ளி மைதானத்தில் புதன்கிழமை நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். முதல்வரின் வருகையொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தாவேக நிர்வாகிகள் சந்திப்பிற்கு 5 நாட்களுக்கு முன்பு மனு அளித்துவிட்டு கடந்த 1.5 மாதங்களாக அனுமதி கோரி போராடியதாக அக்கட்சியினர் உண்மைக்கு புறம்பான தகவலை தெரிவித்திருப்பதாக வேலூர் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள காவல்துறை 4,900 கட்சி நிர்வாகிகள் மட்டும் அனுமதி கோரிய நிலையில் குறைந்தபட்சம் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இச்செயல் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்கள் மற்றும் தமிழ்நாடு அரசாணையை மீறிய செயல் என்றும் வேலூர் மாவட்ட காவல்துறை தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வரவேற்பு அறையில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் உதவியாளருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த மருத்துவமனையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முதல்வர் அறை அதன் பழமை மாறாமல் காட்சியளித்து வருகிறது. இந்நிலையில் இதன் வரவேற்பு அறையில் மேற்கூரை இடிந்து விழுந்து காவியா என்ற பெண் உதவியாளர் லேசான காயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுத்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் கெரகோடஹள்ளியில் 832 குழந்தைகளுக்கு அஞ்சலக சேமிப்பு கணக்குகளை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தொடங்கி வைத்தார். 10 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு செல்வ மகள் மற்றும் செல்வ மகன் திட்டத்தின் கீழ் தனது சொந்த நிதியில் இருந்து தலா 500 ரூபாய் செலுத்தி அதற்கான சேமிப்பு புத்தகங்களை பெற்றோர்களிடம் அவர் வழங்கினார்.
சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக இருவர் கைது செய்யப்பட்டனர். கொரட்டூர் ரயில் நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேரை அழைத்து விசாரணை நடத்தியதில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரியவந்து கைது செய்யப்பட்டனர். ஒடிசாவிலிருந்து ரயில் மூலமாக கஞ்சாவை கடத்தி வந்து அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்க திட்டமிட்டது வெளிச்சத்துக்கு வந்தது. அவர்களிடமிருந்து சுமார் 31 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மாயார் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்சார வாரிய குடியிருப்பு பகுதிக்குள் யானை நுழைந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். நாய்கள் விரட்டியதால் பிளிரியபடி ஓடிய யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. சேலம் மாநகராட்சி குடிநீர் திட்டத்தை 4315 கோடி ரூபாய்க்கு 24 ஆண்டுகளுக்கு தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவை கண்டித்து அதிமுகவினர் கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் தனியார் மயமானால் கட்டணம் பல மடங்கு உயரும் என்றும் மக்கள் நலன் கருதி இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 5 மாதங்களுக்கு முன்பு வளர்ப்பு நாயால் கடிபட்ட மின்வாரிய ஊழியர் ராபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். திருமயம் அருகே வசிக்கும் ராமலிங்கம் என்பவரை அவரது வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் கடித்துள்ளது. ராமலிங்கத்தை கடித்த நாய் 10 நாள் கடித்து இறந்துள்ளது. நாய் கடித்ததை பொருட்படுத்தாமலும் ராபிஸ் நோய் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாமலும் அலட்சியத்துடன் இருந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட ராமலிங்கம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் செயல்படும் 80 சங்கங்களில் மகளிர் குழுக்களுக்கான கடனுதவி நிறுத்தப்பட்டுள்ளதால் பெண்கள் கவலையடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு கடன் வழங்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் சித்ரா, நடப்பு நிதியாண்டிற்கான இலக்கு எட்டப்பட்டுவிட்டதால் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு கடன் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 3ஆம் நாளான நேற்று சுவாமி குமரவிடங்க பெருமாள் தங்கமுத்துக்கிடா வாகனத்திலும் தெய்வானை அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். சிவன் கோவிலிலிருந்து புறப்பட்ட சுவாமி அம்பாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலை 20 பைசா குறைக்கப்பட்டு 5 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்களின் விரத காலம் நடைபெறுவதாலும் முட்டை நுகர்வு கணிசமாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக முட்டை விலை சரிவை சந்தித்துள்ளது. மேலும் 1 கிலோ பிராய்லர் கோழி 116 ரூபாய்க்கும் முட்டை கோழி 62 ரூபாய்க்கும் பண்ணை விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே வளையாம்பட்டில் காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. காளைகள் சீறி பாய்ந்து ஓடியதை ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலை வனப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் காட்டுத்தீயில் 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட வனப்பகுதி எரிந்து சாம்பலானது. பலத்த காற்றால் தீ வேகமாக பரவிய நிலையில் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். வெயிலின் தாக்கத்தால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது மர்ம நபர்கள் எவரேனும் தீ வைத்தனரா என விசாரணை நடத்தப்படுகிறது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே விவசாய தோட்டத்திற்குள் சுற்றித் திரியும் காட்டெருமையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வனத்திலிருந்து வெளியேறி யானைமடுவு என்ற கிராமத்திற்குள் நுழைந்த காட்டெருமை அங்குள்ள விளைநிலங்களில் புகுந்து விவசாயிகளை அச்சுறுத்தி வருகிறது. காட்டெருமையை பிடித்து வனத்திற்குள் விட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவெற்றியூரில் 1.5 வயது குழந்தையின் விரலில் தங்க மோதிரம் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜா சண்முகம் நகரை சேர்ந்த கோகுல் பிரசன்னா என்ற குழந்தையின் விரலில் மோதிரம் மாட்டிக்கொண்டதால் விரல் வீங்கி குழந்தை வலியால் கதறியது. பதறிய பெற்றோர் குழந்தையை திருவெற்றியூர் தீயணைப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். குழுவினர் சில உபகரணங்களை பயன்படுத்தி மோதிரத்தை காயமின்றி லாவகமாக அகற்றினர். சேலம் அழகாபுரம் அருகே சிகரெட்டிற்கு பணம் கேட்ட டீக்கடை ஊழியரை போதை இளைஞர் ஒருவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடையில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து ரகளையில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்கள் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான பதிலளித்தனர். சென்னை கிண்டியில் நியூஸ் 18 குழுமம் சார்பில் டவுன்ஹால் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இடஒதுக்கீட்டால் தனது தந்தை லாகூருக்கு சென்றதாக கூறினார். ஆனாலும் தனது துறையில் அவர் மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்தது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. ஏதோ ஒரு பிராமண குடும்பத்தில் நான் பிறந்தாலும் நம்ம பிடி ராஜனுடைய தோப்பதார் காரணமாக என்னுடைய தோப்பதாருக்கு லாகூர் போக வேண்டியதா இருந்தாலும் நான் தப்பி தவறி ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கேன். We have been much better off because of reservations, because people who otherwise would not have got that temporarily without the same merit as his forefathers got in, but then provided the pathway and coattails for many others to come. And his forefathers went on to have brilliant careers anyway in Lahore, in Delhi, at the national level. தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள மத்திய அரசு குறைந்தபட்ச முயற்சியை கூட மேற்கொள்ளாதது வருத்தமளிப்பதாக தொழில்துறை அமைச்சர் TR ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பணத்தை மத்திய அரசு வீணடிப்பதாக குற்றம் சாட்டினார். We've been paying so much to Delhi. And if we pay 1 rupee, we get back 28 paisa. We do not have a problem with you giving it to Bihar or UP or any other state. Let them grow, Zaka. We want them to grow. We want all of India to grow. விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தாவேக பெறப்போகும் வாக்குகள் வியப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றார். For the current election is Vijay a force, 100% a force. But is it a three-way fight? I don't think it's a three-way fight. Right now it might appear to be a three-way fight. There is momentum, there is pace and everything. Come elections, it's a different ball game. 50 days is different election machinery, different arithmetic. So you don't think he is a 15%, 18% vote shareholder right now? He will get good number of votes. For a beginner, Vijay would surprise every single political pundit in our country. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அண்ணாமலை வரும் தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணிகளுக்கு இடையேதான் போட்டி என்றார். யாருக்கு ஓட்டு போட்டா அவங்க ஆட்சிக்கு வர போறாங்க, ஆட்சி செய்வதற்கு அனுபவம் இருக்கா, மக்கள் பல விஷயம் யோசிப்பாங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அவருக்கான ஒரு காலம் வரத்தான் போகுது. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு காலம் வரத்தான் போகும். 2026 சட்டப்பேரவை தேர்தல் சுவாரஸ்யமான தேர்தல் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு மடாதிபதிகள் மகா ஆரத்தி எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர். இங்குள்ள பவளக்குன்ற மடத்தில் ஆன்மீக கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் சார்பில் மகா ஆரத்தி விழா நடைபெற்றது. விழாவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றாக இணைந்து கும்மி ஆடினர். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றின் நடுவே தனியார் நிறுவனம் மணல் கொட்டியதை கண்டித்து மீனவர்கள் படகுகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் துறைமுகத்தில் இருந்து அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்ல ஆற்றில் மணலை கொட்டி கன்வேயர் பெல்ட் அமைக்கும் பணியால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. தேனி மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், தாமரைக்குளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் உழவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் அருகே தாவேகா தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் அந்தரத்தில் தொங்கியபடி மாலை போட முயன்ற ஊராட்சி கவுன்சிலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். அகரம் சேரியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு வந்த விஜயை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பொழுது காவல்துறை அனுமதியின்றி அலகு குத்தி கொண்டு கிரேன் மூலம் மாலை அணிவிக்க முயன்ற கவுன்சிலர் 7 முறையை கைது செய்தனர். மேலும் கிரேன் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார். சிவகங்கையில் பரிகார பூஜை செய்வதாக கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் ராமகிருஷ்ணன் என்பவரால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பால்வினை நோய் ஏற்பட்ட பிறகே இந்த அவலம் வெளிச்சத்திற்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் சிறுமிகளை வன்கொடுமை செய்ததற்காக தலா 100 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 200 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார். போக்சோ நீதிமன்ற வரலாற்றிலேயே வழங்கப்பட்ட மிக உயரிய தண்டனையாக இது கருதப்படுகிறது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாததால் இறந்தவர்களில் ஒருவரின் செல்போன் மூலம் அவர் அரக்கோணத்தைச் சேர்ந்த யுவராஜ் என்பது உறுதி செய்யப்பட்டது. மற்றொருவர் யார் என்றும் தப்பியோடிய பேருந்து ஓட்டுநரை பிடிக்கவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மடவார் வடாகம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கனமழையால் 1000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மற்றும் டன் கணக்கில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் நனைந்து சேதமடைந்தன. சாக்கடை நீரும் நெல் குவியலும் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எந்த மையம் மட்டுமல்ல, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அநேக நேரடி கொள்முதல் மையங்கள் எல்லாமே அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தை பெண் பாத்திரமாக மாற்றி தன்னை நடிக்க வைத்து விட்டதாக தாய்க்கிழவி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகை ராதிகா சரத்குமார் கலகலப்பாக பேசியுள்ளார். இப்படி அரசியல் நையாண்டி கலந்த ட்ரெய்லரை வெளியிட்டு தமிழ் சினிமாவில் இந்த வாரம் திரைக்கு வரும் படங்களில் ரசிகர்களின் முழு கவனத்தையும் தன் பக்கம் திருப்பி வைத்துள்ளது இந்த தாய்க்கிழவி. மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் நடித்துள்ள இப்படத்தை இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கியுள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் சுதன் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ள இப்படத்திற்கான ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. சரத்குமார், ராதிகா சரத்குமார், சூரி, இளவரசு, பாலசரவணன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் தாய்க்கிழவி படம் எப்படி உருவானது என்பதையும் சினிமாவில் தான் யாருக்கும் போட்டியாக வரவில்லை என்றும் கூறினார். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ இருந்த என்னையை கொண்டு வந்து திருச்சியிலேருந்து வந்தவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணுனால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். கொலப்பசியில் இருக்கும் தனக்கு தாய்க்கிழவி எனும் படத்தை கொடுத்து சிவகார்த்திகேயன் ராஜவிருந்து அளித்திருப்பதாக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் மனம் நெகிழ்ந்து பேசினார். அப்படிப்பட்ட கொலைப்பட்டியில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கைப்பிடி கஞ்சி கொடுத்தாலே உயிர் பொழைச்சிக்கிறோம். ஆனால் எஸ்கே சார் என்னை உட்கார வச்சு தாய்க்கிழவின்னு ஒரு ராஜ விருந்து போட்டார். வயிறு மனசும் நிறைஞ்சு நான் எந்திரிச்சு நிற்கிறப்போ இப்போது சேயோன்னு ஒரு மூட விதநெல் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பெரிய விளைச்சல் காட்டுவேன் சார். நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தை எப்படியாவது பாரதி ராஜாவை பார்க்க வைத்துவிடு என்று நடிகர் கமல்ஹாசன் தன்னிடம் கூறியதற்கான காரணத்தை சொன்ன நடிகை ராதிகா சரத்குமார் இது நடிகர் ரஜினி நடிக்க வேண்டிய படம் என ட்விஸ்ட் வைத்தார். உண்மையை சொல்ல போனா இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணா மாற்றி என்னை நடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மாசு. நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி தாய்க்கிழவி ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் கொண்டு போயிட்டாங்க படத்தை. கடந்த 20ஆம் தேதி தாய்க்கிழவி படம் வெளியாக திட்டமிட்டிருந்ததால் தான் நடித்த ஆழி படத்தை 1 வாரம் கழித்து வெளியிட முடிவெடுக்கப்பட்டது என்றும், ஆனால் 2 படங்களும் ஒரே நாளில் வெளியாக உள்ளது எனவும் சரத்குமார் தெரிவித்துள்ளார்.